ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். தொடக்க விழாவில் பேசிய திரு விஜய் 2026 தேர்தலில் தவாக வரலாறு படைக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்துடைய வெற்றி விழாவில் தமிழில் பேசுவேன் அப்படின்னு தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். வெற்றி பெறுமா விஜயின் வியூகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் பங்கேற்றிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து திரு வீர விக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். விரைவில் விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் இணைய இருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். திரு ரகு, ரோட் மேப் கரெக்டாக இருக்கா? ஒரு வருஷம் கழிச்சு 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க தாவேக்கா. ரோட் மேப் கரெக்டாக இருக்கா? இன்னைக்கு அவங்க பேசுனதுலேருந்து அப்படி புரிஞ்சிக்க முடியுதா? நோக்கம் அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். அந்த டாஸ்க் ரொம்ப கடினம் தான். ஏன்னா டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதில் ஏன் பாலிடிக்ஸை விட்டாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் திமுகவை குறை சொல்றதுக்கான முகாந்திரம் இல்லை. இருந்தாலும் அவர் குறை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார். ஏன்னா ஆன்டி டிஎம்கேக்கான அந்த ஒரு ரெக்கார்டு இருக்குல்ல, ட்ராக் ரெக்கார்டு. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன? ஆன்டி டிஎம்கே வாக்குகளை கேல்வனைஸ் பண்ணாங்க, கன்சாலிடேட் பண்ணாங்க. அதை இவர் தான் செய்யணும்னு நினைக்கிறார். அதனால திமுக 5-5-10 சொன்னா கூட 15 சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நான் ரொம்ப தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் நியாயமா என்ன எதிர்பார்த்துருந்தேன்னா, இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திமுகவுடைய நிலைப்பாடு கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் திமுக மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியில் இருக்குது. சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அவங்களுடைய அதர் ஆக்டிவிட்டிஸ், இப்போ ஊடகங்கள் சுதந்திரம், அப்புறம் தனி மனித சுதந்திரம், எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம் அவர். அப்புறம் பிஜேபியோட அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தொடர்பு, இவங்க லீனியண்டாக இருக்கிற விஷயம். நீங்கள் பாபர் மசூதி இடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சீங்க. வாஜ்பாய் ஆட்சி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நீங்க வச்சீங்க. பெரியார் கட்சின்னு சொல்றீங்க, எதுக்கு நீங்க அவங்களோட கூட்டணி வச்சீங்க? அப்புறம் கோத்ரா போது ஏன் வெளியில வரல? இதே மாதிரி நிறைய கேள்வி கேட்கலாம். இப்போ கேட்கலாம். மைக்கேல் பட்டியில அண்ணாமலை ஒரு மத மாற்றத்தினால அந்த பெண் குழந்தை இறந்ததை சொன்ன போது உங்களுக்கு போலீஸ் நிச்சயமா தகவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மத மாற்ற ஆங்கிள் இல்லைங்கன்னு பிரிலிமினரி என்கொயரிலே கிடைச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்பவே நீங்க அந்த மாதிரி பிரச்சாரத்தை நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது கட்சி தலைவர் பேசும்போது அதை நீங்க அரசியல் ஆதாயம் இருக்குமான்னு பாக்குறீங்க. ஒரு சாதாரண ஏதோ ஒரு சின்ன ஊர்ல ஒரு பையன் ஏதாவது மாதிரி ப்ரொவகேட்டிவா போட்டா அவனை அரெஸ்ட் பண்றீங்க, எஃப்ஐஆர் போடுறீங்க, அவன் ஃபாரின் போக முடியாது, பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. இது என்ன நியாயம்? ஏன்னா நீங்க பிஜேபி தலைவர்களை அரெஸ்ட் பண்ணாலோ அல்லது அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாலோ பிஜேபி வளர்ந்துரும் பயப்படுறீங்க. திருப்பரங்குன்றத்திலே கேட்கிறேன், 144 போட்ட இடத்துல அவ்வளவு கூட்டம் எப்படி வருது? அதாவது பிஜேபி இதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களை தடுக்கிறது நாங்க தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி விஜய் அவர்கள் பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு இன்கம்ப்ளீட்டா இருந்தது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு அவர் சொன்னது அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா திமுகவுடைய ஆதரவாளர்கள் அல்லது திமுக அப்படித்தானே முன்னிறுத்திக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சியாக தவேகா இருக்கு, இனிமேலும் இருக்கும். ஆமா, பிரைமரி ஃபோர்ஸ் நாங்க அப்படின்னு அவங்க கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க. which is fair enough. அது அவங்களுடைய இது திட்டம், அதை செயல்படுத்த நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது இவங்க பேச்சளவுல இருக்கு, செயலளவுல இல்லைன்றீங்களா? இல்லை, எலாபரேட் பண்ணோன்ற திமுகவையே இன்னும் நீங்க ஏன் நீங்க பிஜேபியோட சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க? இந்த வெறும் மொழிக் கொள்கையில நீங்க அது மாதிரி சொல்ல முடியாது. கன்சிஸ்டண்டா திமுக மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது. அண்ணா முதலமைச்சராக இருக்கிற போது இந்த இருமொழி கொள்கையை உறுதிப்படுத்தினாரு, தொடர்ந்துகிட்டு இருக்கு எப்பொழுதுமே, எந்த காலகட்டத்திலையும். இந்த மாநில சுயாட்சி, 2 திராவிட கட்சிகளும் உறுதி. இவங்க ஸ்ட்ரைடண்டா இப்போ நீங்க மாநில சுயாட்சின்னு பண்ணும்போது பன்வாரிலால் புரோஹித் மாநிலம் முழுவதும் நீங்க அவர் சூப்பர்விஷன்லாம் போகும்போது அதையே திமுக எதிர்கட்சியா எதிர்க்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ற கட்சியை நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றேன். ஆனா அவர் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் மேலேயே அந்த பிம்பத்தை கட்டமைச்சிருவாங்க. விஜய் அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லாத கமல்ஹாசனுக்கு அதை செஞ்சாங்க. இவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு 2021 திமுக சேர்ந்தவங்க செஞ்சு திமுகவை வீரியமா எதிர்த்தாவா?
ஆமா, எதுக்கும் போது அவங்களை காலி பண்றதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அதாவது பிஜேபியை நாங்க மட்டும்தான் எதிர்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மோனோபாலியை திமுக கையில் எடுக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டோங்கிறதுனால ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் நீங்க அவங்களோட செட்டிங் செஞ்சுட்டு செய்யறீங்க அப்படின்னு இவர் அத இவர் ஒரு நேரேட்டிவ் எடுத்தார். டிஎம்கே வந்து விஜய் மீது அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துரும் கருதுகிறார். அப்படி இருக்குல்ல. அத நீங்க வந்து கமல்ஹாசன் வந்து இப்ப ஒரு கமல்ஹாசன் பத்தி திரு ஸ்டாலின் கிட்ட 2021 சமயத்துல கேட்கும்போது நீங்க சீரியஸ் பொலிட்டிஷியன் பத்தி பேசுங்க, அவரெல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படின்னாரு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாருமே அவர் பி டீம்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் அவர் வந்து செக்யூலர் ஆயிட்டாரா கமல்ஹாசன்? அவர் பி டீமா இருக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அப்போ வந்து ஆதாரங்கள் இருந்தது? ஆனா சொன்னாங்க அவர் வந்து விஜய் அளவுக்கு திருட்டு கிடையாது, அவருக்கே அப்படி சொன்னாங்க. விஜய்க்கு இப்ப இந்த ஒய் செக்யூரிட்டி அதெல்லாம் வரும்போது ஏன் இவருக்கு செக்யூரிட்டி அப்படிலாம் கேட்டாங்க. அந்த பிம்பம் தான் மேல வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல அவர் ப்ரீஎம்ப்ட் பண்றாரு. ஆனா 2 தரப்பையும் தானே எதிர்க்கிறாரு, அரசியல் எதிரியையும் எதிர்க்கிறாரு, கொள்கை எதிரியும் தானே. 2 தரப்பையுமே இன்னும் காத்திரமா எதுக்கணும்னு நான் சொல்றேன். பத்தாது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கணும். ஏன்னா பிஜேபி வந்து இந்த மொழி கொள்கை மட்டும் இல்ல, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், பவர், ஃபெடரலிசம், இப்ப டீலிமிட்டேஷன், எல்லா விவகாரத்திலையும் நீங்க பிஜேபியை இன்னும் பேர் சொல்லி எதிர்க்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி திமுகவை எதிர்க்க வேண்டி இருக்குதுன்ற பேர் சொல்லி எதிர்க்கணும். நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்க இல்லையா? நயினார் நாகேந்திரனுடைய பையன் வந்து போலி பத்திரத்தை பயன்படுத்தி நில மோசடி செய்ய முயன்றார். 100 கோடி 1 கோடி 2 கோடி இல்ல. ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் எது தடுக்குது உங்களை? சாதாரண ஆள் செஞ்சா நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க இல்ல? ஏன் பிஜேபி தலைவரோட பையன் பண்ணா மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? மத கலவரத்தை தூண்டுற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் மைக்கேல் பட்டேல் பேசும்போது நீங்க சும்மா இருக்கிறீங்க. அது நீங்க அரசியல் தான் பாப்பீங்களா? அவங்களை அரெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிடும். இப்ப சாதாரண ஒருத்தன் பாதிக்கப்படுறான்ல, ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு பையன் பாதிக்கப்படுறான்ல, அவனுக்கு என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி சீனியர் சங்கிகள் சொல்றதை பார்த்துட்டு அவன் வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் பதிவு போடுறான். அவனை நீங்க ஃபாலோ பண்றீங்க. சோசியல் மீடியாவில் பதிவு போட்டா ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுறாருல, அந்த 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க, எல்கேஜி யூகேஜி மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. ஆக்சுவலா வந்து அதுல வந்து இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், மக்கள் நம்ப மாட்டாங்க. கோ பேக் மோடின்னு இருக்கிறத நாங்க கெட் அவுட் மோடின்னு போடுவோம்னு திரு உதயநிதி சொன்னது வந்து ஒரு மீட்டிங்ல. இந்த மும்மொழி கொள்கையை பயன்படுத்தி எங்களுக்கு ஃபண்டை டினை பண்றாங்க, அதை நாங்க எதிர்க்கிறோம்னு அரசியல் பூர்வமா நடந்த ஒரு போராட்டத்தில் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் ஹேஷ்டாக் போடுவோம் அப்படின்னு. அது ஆக்சுவலாக அந்த சண்டை, அந்த ஹேஷ்டாக் சண்டைங்கிறது வந்து ட்ரிவியலைஸ் பண்ணிடுச்சு அவ்வளோ பெரிய இஷ்யூவை. ஓகே. ஆனால் வந்து அது திமுக வந்து அது ஆரம்பிச்சது பிஜேபி. நான் 2 பேரையுமே பல விஷயங்கள்ல சுட்டி காட்டி பேசணுன்றேன். ஏன்னா பிஜேபி வந்து இன்னைக்கு அவங்களுடைய கம்யூனல் அஜெண்டா எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல வந்து ஒருத்தர் ஒரு போலி சாமியார், அவர் வந்து கேன்சர் 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ்க்குலாம் வந்து அவரா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சீட் எழுதி கொடுக்குறாரு. அவரை வந்து திரு மோடி என்டார்ஸ் பண்றாரு. இங்க வந்து பூனேல வந்து பாகிஸ்தான் வாழ்கன்னு சொன்னதா சொல்லி ப்ரூவ் ஆகல. அந்த ஒரு பையனுடைய வீட்டை இடிச்சிட்டாங்க, அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நாடு முழுவதும் இந்த கம்யூனல் ஆங்கிள பயன்படுத்தி பிஜேபி பிளந்துகிட்டு இருக்காங்க. இதையும் எடுத்து பேசணும். ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு ரெண்டுலயுமே. திமுகவும் நம்ம பிஜேபி இன்னும் வீரியமா எதிர்க்கணும்னு சொல்றேன். விஜய் வந்து திமுக மேல, திமுகவே இன்னும் பிஜேபி வீரியமா எதிர்க்கணும். ஆஃப் கோர்ஸ் நாங்க தமிழ்நாட்டுல முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பா இருக்கோங்கிறதுல ஒன்றும் பெருமையே கிடையாது. தமிழ்நாட்டுல எப்போதும் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா அவங்க வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து போப்பான்ற ஒட்டுமொத்த பொறுப்பையும் திமுக கொடுக்குறீங்க. இல்ல நான் திமுக மேல எல்லாருமே, நாட்டில் இருக்கிற ரைட் திங்கிங் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இருக்குன்ற விஜய்க்கும் இருக்கு. அவர் தொட்டுட்டு போக கூடாதுன்ற பிஜேபி எதிர்ப்பையும் அவர் இன்னும் வீரியமா செய்யும். திமுக எதிர்ப்பையும் வந்து அவர் இன்னும், இது வந்து லாஜிக்கலா இல்ல. மும்மொழி கொள்கையில திமுக கன்சிஸ்டன்டா அவங்க ஒரு பாதையில இயங்கிட்டு இருக்காங்க. அதுல பெரிய குறை சொல்றதுக்கு இல்ல. நீங்க வந்து அவரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபேசிசம், பாயாசம் ரெண்டும் அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறாங்க, நாங்க அதுல இல்லன்ற மாதிரி அவர் சொல்றதுல ஃபேர் பாயிண்ட்ஸ். சாதாரணமானவர்களுடைய கட்சின்றது ஃபேர் எனஃப். ஓகே. 67ல திமுக அப்படிதான் இருந்தது. திமுக சேர்ந்தவங்களை அப்ப பண்ணையார் கட்சியா இருந்த காங்கிரஸ் வந்து இப்படிதான் டீல் பண்ணுது. இவங்க எல்லாம் என்னமா பண்ண போறாங்க, நம்ம எவ்வளவு பாரம்பரியமான கட்சின்னு. அதே மாதிரி டிஎம்கே கூட நினைக்குது. இப்போ விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நீங்க எங்க இப்ப நீங்க சாதாரணமானவர்களுடைய கட்சியான டிஎம்கே வந்து இன்னைக்கு பணக்காரர்களோட கட்சியா ஆயிருக்கா இல்லையா? வாரிசு மட்டும் இல்ல, நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து எடுங்க. யார் யார் வந்து இது வரைக்கும் வேலூர் வரைக்கும் யார் வந்து எம்பியா இருக்கிறாங்க? டிஆர் பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன், அதுக்கப்புறம் தயாநிதி மாறன், கலாநிதி ஆற்காடு வீராசாமி, ஜெகத் ரட்சகன், கதிராநிதியில் சாதாரணவர்களுக்கு எங்க இடம் இருக்குது? சாதாரணவர்களோட கட்சியா அது இப்போ இது வந்து ஒன்னு வாரிசுகளுக்கு இடம் கிடைக்குது, மேல மட்டும் இல்ல கீழையும் கிடைக்குது.
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பணக்காரர்களுடைய கட்சியா இருக்குது, நாங்க சாதாரணங்களுடைய கட்சிங்கிறாரு. அது அந்த மாதிரி பாயிண்ட்லாம் ஸ்ட்ரெஸ் பண்றது தப்பே கிடையாது. நான் இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். நான் இப்போதைக்கு தேவை வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் சவுத் இந்தியன் நான் பிஜேபி பார்ட்டிஸ், இந்த ஃபெடரலிசம், மணி டெவல்யூஷன், லாங்குவேஜ், இதுல எல்லாம் பெங்களூர்காரங்க கர்நாடகால நம்ம இழிவா பேசிட்டு இருந்தாங்க, இவங்கெல்லாம் தமிழ் வெறியர்கள்னு. இப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லையே நினைக்கிறாங்க. சோ இதை பயன்படுத்தி நம்ம எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணணும். ஏன்னா டீலிமிட்டேஷன்லயும் பாதிக்கப்பட போது சவுத் இந்தியா. அந்த ஒரு அந்த ஒரு ஜெனரஸான இன்னும் கொஞ்சம் ஒரு ஹோல் ஹார்ட், ஒரு ஹோல்சமான பாலிடிக்ஸ் ஒரு கையில் எடுக்கணும். திரு ஷானவாஸ், வெற்றி நிச்சயம், நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு திரு விஜய் பேசுறாரு. தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி விழாவில் தமிழ்ல பேசுவேன் அப்படின்னு திரு பிரசாந்த் கிஷோர் பேசுறார். ரொம்ப நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. 2026 தேர்தல் களம் தங்கள் வசப்படும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் களத்துக்கு வருகிறார்கள், கட்சியை தொடங்குகிறார்கள். கட்சியை தொடங்கிவிட்டு களத்திற்கு வேகமாக போக வேண்டும், அதற்கான செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் ஓராண்டில் அப்படி ஒரு ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு விஜய் கட்சியிடமிருந்து எந்த வெளிப்பாடும் இல்லை. 2ஆம் ஆண்டு தொடக்கத்தினுடைய முதல் நிகழ்ச்சி என்று ஒரு கையெழுத்து இயக்கத்தை மொழிக் கொள்கையின் பெயரால் நடத்துகிறார்கள். அந்த கையெழுத்து இயக்கத்தில் இவரோடு அணி சேர்ந்த அல்லது மேடையில் தோன்றிய இன்னொரு அரசியல் கட்சியின் தலைவர் எடுத்த எடுப்பிலேயே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்துட்டார். எந்த ஒரு வியூக வகுப்பாளரையும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை போல மேடையில் கூட்டி வந்து காட்டியதில்லை. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேலை பார்க்க சொல்லுவாங்க, வேலை பார்த்து முடிஞ்சிட்டு காசு வாங்கிட்டு போய்ப்பான்னு சொல்லிடுவாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இதே பிகேயும் அப்படி தான் திமுக நடத்தியது. ஒரு கூட்டணி கட்சி தலைவரை அழைச்சிட்டு வர்ற மாதிரி அழைச்சிட்டு வந்து மேடையில் காட்டலை. இன்றைக்கி அவர் காட்டினா என்னன்னா இவருடைய மூமெண்ட்டுக்கு அவர் ஒத்து வந்திருக்கணும். அப்போ தான் அந்த மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் உங்களுடைய 2ஆம் ஆண்டு தொடக்கத்தினுடைய முதல் நிகழ்விலே அவர் முரண்பட்டு நிற்கிறார். இப்போ மக்கள்கிட்ட இது என்ன மாதிரியான மெசேஜை கொடுக்கும்? அப்போது ஒரு போதிய பயிற்சி இல்லாமல், அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் விஜயினுடைய அரசியல் அணுகுமுறைகள் அமைந்திருக்கின்றன என்பதற்கு இன்றைக்கு நடந்த மேடையே சாட்சியா இருக்கு. இப்போ நீங்க எப்படி மேலதான நம்பிக்கை இருக்கு, விஜய் மேலதான நம்பிக்கை இருக்கு. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு உதவி செய்வார்கள், அதை கடந்த அவங்களுடைய பங்களிப்பு பெருசா இருக்க முடியாதுன்றது விஜய்க்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா அவர் இப்படி பண்ண மாட்டார்ல. ஒரு கூட்டணி கட்சி தலைவரை அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை மேடைக்கு அழைச்சிட்டு வர மாட்டாங்கல்ல. எந்த கட்சி அந்த பிள்ளையை செய்யலையே. தமிழ்நாட்டில் பிகே எப்படி நடத்தப்பட்டார்? அவரும் இங்கே உள்ள கட்சிகளுக்கு வேலை பார்த்தவர் தானே. இப்படி எந்த கட்சியாவது அவரை வந்து இப்படி கைகோர்த்து அழைத்து வந்து மக்கள்கிட்ட காட்டினாங்களா? ஒரு கூட்டணி கட்சி பார்ட்னர் மாதிரி காட்டினாங்களா? தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் காட்டிய விதம், நாம் வந்து முரண்பாடு கொண்ட அகில இந்திய கட்சிகளை கூட மாநிலம் தொடர்பான விஷயங்கள்ல நம்ம கருத்துக்கு வர வச்சு மேடை ஏற்றுறோம். காங்கிரஸ் வந்து இந்தி திணிப்பு செய்த கட்சி இன்னைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்து நம்ம கூட களத்தில் நிற்குது. நீட்டு விஷயத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே மாற்று கருத்து இருந்தது. இப்போ ராகுல் காந்தி வரைக்கும் நீட்டு விலக்கு ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கருத்துக்கு வந்துட்டார். ஆனால் உங்களுடைய 2ஆம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியிலேயே நீங்கள் காட்டுற ஆள் முரண்பட்டு நிற்கிறார். கையெழுத்து போட மாட்டேன்னு அப்பட்டம் மறுக்கிறார். அப்போது ஒரு முரணான அரசியலை கொண்டு வந்து நீங்கள் புகுத்தி உங்களை நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. அதுக்கப்புறம் விஜயுடைய பேச்சு பொருத்தமற்ற பேச்சு, எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத பேச்சு. ஏன்னா இப்போ பாஜகவும் இவங்களும் ஒன்று அப்படின்னு சமன்படுத்துவதாக இருந்தால் அதிமுகவை பாஜகவை இதற்கு முந்தைய காலத்தில் நம்ம சமன்படுத்தணும். ஏன் வேணும்னா வம்புக்கா தேவையில்லாமலா? இல்லை, பாஜக நீட்டிய இடத்தில் அதிமுக கையெழுத்து போட்டுச்சு. உதயமின் திட்டம் கையெழுத்து போட்டாங்க, உணவு பாதுகாப்பு சட்டம் கையெழுத்து போட்டாங்க, நீட்டு விலக்கு பெற முடியாதுன்னு சொல்லி சரண்டர் ஆனாங்க. ஒவ்வொன்றா பார்க்குறோம். வேளாண் சட்டம் ஆதரிச்சாங்க, காஷ்மீர் 370 பிரிவு நீக்கம் ஆதரிச்சாங்க, முத்தலாக் சட்டம் ஆதரிச்சாங்க, சிஏஏ அதனால யாருக்கு பாதிப்பு பேசு சொல்லு அப்படின்னு எடப்பாடி வந்து பாஜகவின் தூதுவரா சட்டமன்றத்தில் நின்று கேட்டார். இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னோம்? பிஜேபிக்கு இவங்க எல்லா வகையிலையும் சரணடைஞ்சிட்டாங்க, 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு மக்களே ஏமாறாதீங்கன்னு சொன்னோம். அதே அளவுக்கான ரகசிய நட்பு திமுக பாஜக இடையே இருக்குன்னு விஜய் பேச. அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்கணும்? 4 வருஷத்துல இந்த ஆட்சி காலத்துல பாருங்க, இப்ப நான் ஒரு பட்டியல் போட்டேன்ல, அதிமுக ஆட்சி காலத்துல பிஜேபி எப்படி சரண்டர் ஆனாங்கன்னு, அது மாதிரி ஒரு சான்று சொல்லியிருக்கணும். இந்த கல்விக் கொள்கை விஷயத்துல பாருங்க, அவங்க மறுக்கிறாங்க, இவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். முதலமைச்சர் என்ன சொல்றாரு?
2000 கோடிக்காக 2000 ஆண்டுகள் இந்த மண்ணை நான் பின்னோக்கி இழுக்க தயாரில்லைங்கிறார். சேலஞ்ச் பண்றார். இல்ல நிதி கொடுக்கறது அவங்க உரிமை, கடமை, வாங்குறது இவங்க உரிமை. ஆனா எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதான் நான் சொல்றேன், மாநில அரசினுடைய எதிர்வினை எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை மாதிரி எந்த இடத்துல இருந்ததுன்னு சுட்டி காட்டணும்னா, நீங்க எந்த இடத்துல அப்படி ஒரு சண்டை போட்டாங்க? களத்துல நிக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க, சட்ட போராட்டத்தை நடத்துறோம், என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றிய அரசு வலியுறுத்துவதற்கு கிடைக்குதோ எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துகிறோம், கருத்துருவாக்கத்தை செய்கிறோம், பிஜேபியை எக்ஸ்போஸ் பண்ணுறோம், போராட்டங்களை நடத்துகிறோம். நேற்று கூட எல்லா மாணவர் அமைப்புகளும் திமுக கூட்டணியில் களத்தில் நின்று போராடி இருக்கிறோம். இன்னைக்கு போராட்டம் தொடருது. எல்லா வகையிலையும் போராட்டத்தை ஒரு ஆளுங்கட்சியாக, ஆளுங்கட்சி கூட்டணியாக நின்று ஒரு எதிர்கட்சியை போல செயல்படுவது இந்த விஷயத்தில் திமுகவும் திமுக அணியும் தானே. தாவேக்காவுடைய போராட்டம் என்ன? நீங்க இந்த போதாமையை சொல்லித்தான் களத்துக்கு வர்றீங்க. இவங்கெல்லாம் பத்தல்ல, நான் தான் அதை விட ஸ்பிரிட்டா வருவேன், வந்திருக்கேன்னு சொல்லி வர்றீங்க. உங்களுடைய இந்த மொழி போராட்டத்துக்கான பங்கு என்ன? மோடியை நோக்கி உங்களுடைய கேள்வி என்ன? அமித்ஷாவை நோக்கி உங்களுடைய கேள்வி என்ன? ஒன்றிய கல்வி அமைச்சரை நோக்கிய உங்களுடைய எதிர்வினை என்ன? அதுக்குதானே கையெழுத்து இயக்கம். கெட் அவுட்ங்கிறது 2 அரசுகளுக்குமான சேர்த்து. அந்த கையெழுத்து இயக்கத்தை தான் நான் சொல்லிட்டேன். அது தொடங்கின புள்ளியில எப்படி வந்து அது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு, பிரசாந்த் கிஷோர் எப்படி அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாருன்னு தொடங்கின புள்ளியிலே காட்டிட்டோம் இல்லையா? அப்போ நீங்க உங்கள்கிட்ட ஒரு வெளிப்பாடே இல்லை, ஆனா களத்தை கையில் வைத்திருக்கிற கட்சியை குறி வைக்கிறீங்க. இதுல களத்துல வராத கட்சி அதிமுக. அவங்க இத்தனைக்கும் இந்த மொழிக் கொள்கையில உடன்பாடான கட்சி, தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கையில உடன்பாடான கட்சி. ஏன் வந்து கையில் எடுக்கல? ஏன் வந்து ஒரு அரசு மட்டுமே போராட முடியுமா? ஒரு ஆளுங்கட்சி போராடினா மட்டும் போதுமா? நாமெல்லாம் செய்ய வேண்டாமான்னு நீங்க கேட்கணும்ல. ஆனா நீங்க அதையும் கேட்கல. திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தாம பாஜக எதிர்ப்பை தாவேக்காவும் கூர்மைப்படுத்தணும்னு விரும்புறீங்க. அவருதான் கொள்கை எதிரிங்கிறாரு. அரசியல் எதிரியாத்தான் அவர் திமுகவை சொல்றாரு. ஆமா, அரசியல் எதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு திமுக ஆட்சியில் இல்லைன்னா அரசியல் எதிரிங்கிற அந்த வியூ வந்து விஜய்க்கு மாறிடும், வேற ஒரு கட்சிக்கு போயிடும். அப்போ அரசியல் எதிரி மாறக்கூடியவர்கள், கொள்கை எதிரி மாறாதுல்ல. அந்த கொள்கையை பாஜக மாற்றிக்கொள்ளாத வரை விஜயினுடைய கொள்கை எதிரி பாஜக தான். அப்போ அரசியல் எதிரியை கூட நீங்க வந்து மாற்றிக்க முடியும், கொள்கை எதிரி மாற்றிக்க முடியாது. அப்ப அரசியல் எதிரியை விட தீவிரமாக எதிர்க்க வேண்டியது யார? கொள்கை எதிரிய. அந்த கொள்கை எதிரி வீழ்த்தப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைச்சது? நாடாளுமன்ற தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சந்திச்சீங்களா? அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கே நீங்க இவ்வளவு ப்ரிப்பேர் ஆக போற, பூத் ஏஜென்ட்ஸ் போட போற, 62 வாரம் இனி என்ன மேஜிக் நடக்க போகுதுன்னு பாருங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கே இவ்வளவு முனைப்பு காட்டுற நீங்க கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்கு எவ்வளவு முனைப்பு காட்டியிருக்கணும்? நீங்க அப்ப கட்சியாவும் வந்துட்டீங்க. வந்த பிறகு பூத் ஏஜென்ட் உங்களால 1 மாசத்துல போட முடியும், 1 நாள்ல போட முடியும்னு சொல்றீங்க. அவ்வளவு வலிமை வச்சிருக்கீங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க தாவேக்காரங்க? நாங்க ஆல்ரெடி எல்லாம் வந்துருச்சுங்க. ஏங்க எவ்வளோ காலம் நாங்க மன்றங்க, எவ்வளோ காலமா நாங்க மன்றமா செயல்பட்டு இருக்கிறோம், நாங்க ஒரு அமைப்பா செயல்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை, ஒரே நாள்ல அதை செஞ்சிருவோம்னு சொல்றீங்க. அப்ப ஒரே நாள்ல செஞ்சு கொள்கை எதிரியை எதிர்த்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சந்திச்சிருக்கலாமே. இல்ல, களம் 2026ங்கிறது திமுக வெர்சஸ் இங்க உள்ள கட்சிகள் தானே. அப்போ கொள்கை எதிரிய எதிர்க்கிறதுல நாட்டம் செலுத்தினா திமுக எதிர்ப்புங்கிறத கூர்மைப்படுத்த முடியாம 24 தேர்தல் நான் சொல்றேன். அப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கலன்னு அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. ஆனால் 24 நாடாளுமன்ற தேர்தலின் போது தாவேக்கா என்கிற கட்சி இந்த மண்ணில் இருந்தது. உங்களுக்கு பூத் ஏஜென்ட் போடுறதுக்கு 1 நாள் தான் நீங்களே சொல்றீங்க. இப்போவும் நீங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கணும் தீவிரமா, நிதி தரலன்னு நீங்க எதிர்க்கணும், கொள்கை எதிரியை தான் நீங்க தீவிரமா எதிர்க்கணும்னு இப்பவும் அதுதான் இல்ல. எதிர்க்கல, இவங்க போடுறது நாடகம்னு அவர் சொல்றதுனால சொல்றோம். திமுக நாடகம் போடுது, பேசி வச்சுக்கிட்டு நடிக்குதுன்னு சொல்லும் போது அவங்க நடிக்கிறாங்க, நீங்க நடிக்காதீங்க. நீங்க தீவிரமா எதிர்ப்பு தெரிவிங்க. மோடி என்கிற பெயரை சொல்லுங்க, அமித்ஷா பெயரை சொல்லுங்க, ஒன்றிய அமைச்சரின் பெயரை சொல்லுங்க, பிஜேபின்னு சொல்லுங்க, இந்த மொழி கொள்கைக்காக நாங்க நிக்கிறோம் சொல்லுங்க. இந்தின்னே அவர் சொல்லலையே எங்கேயுமே. எதுவுமே பேர் சொல்லாம நாமளா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு துயரம் நமக்கு வந்திருக்க கூடாது. சரி, திரு வீர விக்னேஷ், 2ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி, இன்னும் 1 வருஷத்துல தேர்தல். அப்போ தெளிவான ஒரு வரையறை இருக்கணும்ல, பேச்சுல நிலைப்பாட்டுல ஒரு தெளிவு இருக்கணும்ல, ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சா இருந்திருக்கா திரு விஜயோடது? அண்ணன் அவர்களுக்கும் தெளிவு இருந்திருக்கும். மேடைக்காண்டி சொல்றார், நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், 2026 இந்த திமுக மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான கவுண்டவுன் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ணன் சொல்கிற மாதிரி எல்லா இஷ்யூஸ்லையும் நாங்கள் சிஐஏ இஷ்யூஸ்லேருந்து
மாநில சுயாட்சி விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் திமுக மாதிரி மேட்ச் ஃபிக்சிங் பண்ணல. உளப்பூர்வமா உறுதியா எங்க மனச்சான்றின்படி நாங்க உறுதியா இருக்கோம். அதனால அண்ணன் அவர்கள் வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் ஒன்று பேசுவாங்க, ஒன்று செய்வாங்க, அது மாதிரி எங்களுக்கு நினைக்க வேணாம். இல்லை பேரே சொல்லலைன்றாங்க. திரு மோடி பேரை சொல்லலை, திரு அமித்ஷா பேரை சொல்லலை, திரு ஸ்டாலின் பேரை சொல்லலை, ஒரு பெரியார் பேரை சொல்லலை, அது பாலிசி வைஸ் இந்தி பேரை சொல்லலை, இந்திங்கிற வார்த்தையே உச்சரிக்கல. பாலிசி வைஸ் தான் ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறாங்க. தனி மனித தாக்குதல் வேணான்ட்டு தான் பாலிசிஸ்னா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரு? நான் என்ன ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம்னா நாங்கள் என்ன சந்திரபாபு நாயுடு பற்றியா பேச போகிறோம்? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் விமர்சிச்சா யாரை விமர்சிக்கிறது அர்த்தம்? அவங்களா புரிஞ்சுக்கணும். அப்போ இல்ல எக்ஸிகியூட்டிவ் சார் பேச்சு கேட்கறவங்க அவங்களா புரிஞ்சுக்கணுமா? ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசிஸ் இப்போ வந்து கள்ளச்சாராய மரணம் நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது, நம்ம விமர்சிச்சோம்னா அது டைரக்டா எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு சார்? ஸ்டேட் சிஎம் தானே சார். அப்புறம் அவங்க தானே புரிஞ்சுக்கணும். இதுல வந்து தனியா வந்து லெக்சர் தேவையில்லை சார். டைரக்டா நாங்க சொல்றோம். நான் தான் மன்னராட்சின்னு சொல்றேன்ல. திமுக நடக்கிறது மன்னராட்சினா இது வந்து சந்திரபாபு நாயுடு குறிக்குமா? இல்ல சார், இங்க நிறைய நிகழ்வுகள் நடக்குது. திரு பிரசாந்த் கிஷோருக்கு மேடையில திரு விஜய் பெரியார் சிலையை கொடுக்கிறார். பெரியார் குறித்து திரு சீமான் பேசும்போது கடும் சர்ச்சை வந்தது. நீதிமன்றத்தில் வழக்குலாம் நடக்குது, நீதிமன்றம் கண்டிப்பு வெளிப்படுத்துறாங்க. அப்போ பெரியார் சிலையை பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க தெரிஞ்ச விஜய்க்கு பெரியார் குறித்த நிலைப்பாட வெளிப்படையா அவர் பேசணும். இந்தி மொழி குறித்த சர்ச்சை இங்கே நடந்துட்டே இருக்குன்னா இந்தி மொழி அந்த நிலைப்பாடு எங்களுக்கு என்னன்றதை அவர் வந்து பேசணும். மத்திய அரசுன்னு சொல்றதை விட திரு மோடி திரு அமித்ஷா அவங்களுடைய நிலைப்பாடுன்னு எதிர்த்து பெயரை உச்சரித்து தான் இங்கே அரசியல் நடக்குது. அப்போ பேசலாம். மாநில அரசு மீது அவங்களுக்கு அதிருப்தி இருக்கிற போது நேரடியாக திரு ஸ்டாலின் பெயரையே சொல்லி விமர்சித்து பேசலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு. நீங்க வெளிப்படையாக நிலைப்பாட்டை தெரிவிக்கிற போது தானே தொண்டர்களுக்கும் போய் சேரும் அந்த செய்தியும் கருத்தும். எங்க கொள்கை தலைவர் பெரியாருன்ட்டு நாங்கள் மாநாட்டிலே சொல்லிட்டோம். அது போக நானே இந்த அரங்கிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பெரியார் இதுதான், நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சிலர் வந்து ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்குன்னே கட்சி வச்சிருக்காங்க. அவங்க காலையிலேயே சாயங்காலமும் எதையாச்சும் ஒன்று கான்ட்ரவர்சியாக பேசுவாங்க. தரக்குறை இப்போ வந்து பெரியாரை பற்றி அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்க கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்ல உரிமை இருக்கு. தரக்குறைவாக பேசுறது, அவங்களுக்கு பதில் சொல்லணும், நம்ம அந்த அளவுக்கு இறங்கணும். இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் வேணாம். பாலிசி வைஸ் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெரியார் மேல இருக்க விமர்சனம் எங்களுக்கு ஏற்புடையது இல்ல இல்ல இல்ல. அதுல நாங்க உறுதியா இருக்கோம். பாஜகவை திமுக எதிர்க்கிறதே பத்தாது, இல்ல பாஜக கூர்மையா எதிர்க்கணும்னு ரகு சொல்ற. ஒண்ணு மட்டும் இதுவே பத்தாது, இன்னும் கூர்மையா தீவிரமா திமுக எதிர்க்கணும். யூபியில 40 சீட் குறைஞ்சு போனதுனால மெஜாரிட்டி இல்ல. இன்னொரு 40 சீட் கம்மியா இருந்துச்சுன்னா முதல்ல அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சருக்காண்டி போய் உட்கார்ந்துருப்பாங்க. அது திமுகவோட டிஎன்ஏல இருக்கு. பதவிக்காண்டி பணத்திற்காண்டி பஞ்சமா பாதகத்தை செய்வார்கள். இந்த சிஐஏ வந்து சார் என்ன பேச விடுங்க சார். நீங்க கொஸ்டின் கேட்டீங்க, என் பாயிண்ட் நான் எதுவுமே சொல்லல. இந்த சிஐஏ ஆக்ட் வந்து இப்ப என்ன கொண்டு வந்தாங்க? ரிலீஜியஸ் பார் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ஆர்சி கொண்டு வரணும்னு சொல்லி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் கொண்டு வந்தாங்க அந்த இல்லீகல் மைக்ரண்ட்டுக்காண்டி. அது போக கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்றதுக்கு வெங்கடாஜலயா கமிட்டி போட்டாங்க. இன்னைக்கு என்ன கோத்ரா கலவரம் நடந்துச்சு, எந்த பஞ்சமா முரசொல்லி எழுதலையா கலைஞர்? பாஜக பத்தின தப்பான அபிப்பிராயம் இருக்கு, அதை தோழர்கள் வந்து சரி பண்ணணும். விடுதலையே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. விடுதலையில அன்னைக்கு கண்டனம் வந்திருக்கு கலைஞரை பத்தி. திமுக ஒன்னும் கொள்கை குண்டல்ல, பஞ்சத்துக்கு பதவிக்காண்டி எந்த முடிவை எடுப்பாங்க, வேளாண் பதவி மாதிரி. அந்த அவர்களுக்கு அண்ணன் திருமா நான் இந்த விமர்சனத்தை இவங்க மேல வைக்கல, விசிகா மேல வைக்கல. இன்னைக்கு அவங்க போனாலும் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும். அதுல அவங்க கரெக்டா இருக்காங்க. எந்த பதவிக்காண்டியும் அவங்க ஈல்ட் ஆகிறவங்க கிடையாது. பட் இப்படி கொள்கைவா இருந்துட்டு திமுகவுக்கு யாசகம் பாரு. மதுரையில வேற ஒண்ணும் இல்லை சார். இவங்க எங்க மேல பூத் கமிட்டி போடுங்க, அதை போடுங்கன்றாங்க. உங்களால கொடி ஊன முடியுமா? நாங்க ஆயிரக்கணக்கான கொடி ஊனிருக்கோம். மதுரையில வெளிச்சண்டத்துல உங்க இளைஞரணி தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் வெளிப்படையா பேசுறாரு, திமுக அமைச்சர் தான் காரணம், எங்க கொடியை பிடிங்கி போட்டாங்கன்னு. ஒரு கொடி ஊன முடியல. நீங்க சிட்டிங் எம்எல்ஏ உங்க போட்டோவை போட மாட்டேங்கிறாங்க. மதியாதார் தலைவாசன் முதியாதேன்னு தமிழ் மூதுரை ஒரு பழமொழி இருக்கு. அது போல சுயமரியாதை இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் அண்ணன் வந்து எங்களுக்கு லெசன் எடுக்காம திமுக உங்க கூட்டணி கட்சிக்கு லெசன் எடுங்க. திமுக பிஜேபியின் அண்டர் கிரவுண்ட் போட்டுக்கிட்டு தமிழக உரிமையா இது பண்ணாதீங்க, உங்க காசை பாதுகாக்கிறதுக்காண்டி ஈடிக்கு பயந்து முடிவெடுக்காதீங்க. குறுக்கிட்டாரு சுருக்கமா. இல்ல நான் முடிச்சுக்கிறேன். இல்ல திமுக ஒரு செகண்ட் தான் ஒரே ஒரு விஷயம். திமுக தமிழகத்தை நடத்திக்கிட்டு இருக்க வாரிசு அரசியலை கழக தலைவர்
வெற்றி தலைவர் தளபதி வீழ்த்துவார். இந்த இன்னொரு முறை பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் தமிழகத்தில் இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு கட்சியும் மாநாடு நடத்துகிற போதோ இல்ல ஆண்டு விழா தொடக்கத்திலேயோ தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வச்சு இந்த நிகழ்ச்சி தொடங்குறது கிடையாது. அவங்க பேக் எண்ட்ல வேலை பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுப்பாங்களே தவிர இங்கே தேர்தல் வியூக வகுப்பாளர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சி செயல்படுதுங்கிறத வெளிப்படையாக காமிக்கிறீங்களா? எங்களோட தேர்தல், எங்க தளபதியோட பர்சனல் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜானா ரவிசாமி, அவரை யாரும் மேடை ஏத்தல. ஒரு நட்பின் அடிப்படையில் இப்போ அண்ணா 2001 விசிகா, பிஜேபி, டிஎம்கே 3 பேர் கூட்டணி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ அவர் பதவி ஏற்று அப்புறம் கொஞ்ச நாள்ல ரிசைன் பண்ணிட்டாரு திருமாவளவன் அவர். அப்ப பிஜேபி கூட்டணியில இருந்தாங்க. இவங்க கொள்கையை ஃபுல்லா ஏத்துக்கிட்டாங்களா? அம்பேத்கர் பிஜேபி ஏத்துக்குச்சா? சாதி ஒழிப்பை பிஜேபி ஏத்துக்குச்சா? அப்படி நீங்க நகல் எடுக்க முடியாது. அதுக்காண்டி நீங்க கொள்கை இல்லாதவங்க நாங்க சொல்றோமா? ஒரு ஒரு விஷயம், ஒருத்தர் கெஸ்டா வர்றாங்கன்னா அவங்கள நாங்க கெஸ்டா தான் பாக்குறோம். அவங்க தாவேக்காவோட உறுப்பினர் கிடையாது. இப்ப எங்க உறுப்பினர் யாராச்சும் அங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நாங்க நீக்கிருப்போம். அந்த கமிட்மெண்ட் இருக்கு. ஒரு கெஸ்டா வர்றவங்கன்னா இப்போ விபி சிங் வந்தாரு, அவர் சமூக நீதி அடிப்படையில் பாக்குறோம். நீங்க அதுக்காண்டி நம்ம பேசுற மாதிரி மொழி உரிமை அவர் இங்க பேசுறாங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி தானே கெட் அவுட்ங்கிறது. அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் சொல்றாருன்னா அவர் சொல்லி தானே நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. அவர் சொல்லி இல்ல, அவர் ஒரு கெஸ்டா வந்திருக்காரு. எங்களோட தலைவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மரியாதைக்குரிய ஜானா ரவிசாமி அவர்கள். அவர் ஒரு கெஸ்டா வந்திருக்காங்க. எங்களோட நிகழ்ச்சிக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. அவர் எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணல. அவர் ஆல்ரெடி அவர் அந்த மேடையிலே சொல்றாரு, சார் நான் இந்த வேலையை குவிட் பண்ணிட்டேன், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன்னு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டாரு. நீங்க இல்லாத விமர்சனத்தை, ஒரு உண்மைக்கு புறமான விமர்சனத்தை அண்ணா வைக்கிறது பிரசாந்த் கிஷோர் விருந்தினர் அதான் தாவேக்காவோட சொன்னாரு, எங்களுக்கு லெசன் எடுக்காதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க எங்களுக்கு லெசன் எடுத்துருக்க கூடாது. சம்மந்தம் இல்லாத மேடையில் எங்க தலைவர் பத்தி விஜய் பேசியிருக்க கூடாது. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கணும், அவர் வராததுக்கு காரணம் கூட்டணி அழுத்தம்னு எங்க தலைவருடைய மதிப்பை குலைச்சிருக்க கூடாது, அவர் குறை மதிப்பீடு செஞ்சிருக்க கூடாது. அப்போ நாங்கள் இன்னைக்கு குறை மதிப்பீடுலாம் செய்யலை. ஒரு அரசியல் கட்சியாக உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து எங்களுடைய கருத்துக்களை வைக்கிறோம். அப்போது பெரியார் குறித்து சீமான் அவ்வளோ விமர்சனம் செய்த பிறகு சீமானுக்கு யார் பதில் சொல்கிறது? பெரியார் சொல்லுவாரா? மறைந்த தலைவர்கள் மீது வைக்கப்படுகிற இழிவான அவதூறான விமர்சனங்களுக்கு பதில் யார் சொல்லுவாங்க? பெரியார் சொல்ல முடியாது. பெரியார் சொல்ல முடியாது. பெரியாரை கொள்கை வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் தான் அந்த இடத்துல கடமை. விமர்சனம் தினம் விளக்கம் கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க. சரி, இதே சீமான் விஜய் குறித்து நீ லாரியில் அடிபட்டு இதாயிடுவ அப்படின்னு சொல்லி பேசும்போது இவங்க எதிர்வினை ஆட்டினாங்களா இல்ல? கடந்து போயிட்டோம் சார். தாவேக்காவுடைய தப்பான தகவல் எல்லாரும் பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. எங்க தளபதி, ஆனால் விஜய் சொல்றேன், பெரியார் குறித்த பேச்சுக்கு மட்டும் தான் ரியாக்ட். தளபதி அவர்களை தரக்குறைவா பேசுறப்போ எங்களுக்கு எங்க தளபதி இட்ட கட்டுரை கடந்து போங்க, நம்மளோட இலக்கு பெருசு, இந்த மாதிரி தனிமனித தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு எங்க தோழரை கண்டித்தது எனக்கு தெரியும். தோழர்கள் எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ இல்ல சார், பெரியார் தான் சைலண்டா இருந்தீங்க. கண்டித்தார், உண்மையிலே கண்டித்தார். இன்னமும் சொல்றேன், பெரியார் குறித்து பெரியார் சார், நான் யாரு சார்? கட்சியோட அபிஷியல் செய்தி தொடர்பாளர் சார். என்னோட கருத்து கட்சி கருத்து இல்லையா? பெரியார் குறித்த விமர்சனங்கள் வருகிற போது ஒவ்வொரு முறையும் பதில் சொல்ல வேண்டாம் பேசுறீங்களா? சீமான பத்தி முதல்வர் பேசினாரா? ஏன் பேசல? அவர் கொள்கை தலைவர் கிடையாதா? அவங்க அபிஷியலா எவ்வளவு மறுத்திருக்காங்க பாருங்க. முதல்வர் பேச வேண்டியதாங்க, அவர் தானே கட்சி தலைவர். நீங்க கட்சியில யாரும் பேசலையா? அதானே பிரச்சனை. எங்களுக்கு எங்க தலைவருக்கு அபிஷியலா எந்த ஸ்டேட்மென்ட் வரலையா? அடிப்படையில் பதவிக்கு வந்தவர் பேச மாட்டாரு. எங்க பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றது, எங்க பெரியார் கொள்கையில இல்ல நீங்க திமுக கூட பெரியார் சீமான திட்டத்தை விட, சீமானுக்கு பதில் சொல்றதை விட பெரியார் சொன்ன கொள்கைகளை நீங்க நடைமுறைப்படுத்தணும். இப்ப கூட நான் வடசென்னையில ஒரு இது பூமி பூஜை நடக்குது, ஐயர் தான் நடத்திட்டு இருக்காரு, மந்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன திராவிட மாடல் அது? அங்க மட்டும் சமஸ்கிருதம் பார்ப்பனருக்கு இடம் உண்டா? நீங்க ராகு காலத்துல இது நாமினேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா திமுக காரங்க? யாராவது திரு ஸ்டாலின் பண்ணணும் 2026 ராகு காலத்துல பண்ணணும். திரு ஜெனரல் நேரம் ரொம்ப கடந்துட்டோம். அவங்க கடவுள் மறுப்பு கட்சின்னு அவங்க சொல்லிருக்காங்களா எங்கேயாவது? சொல்லலையா? கலைஞர் சொல்லலையா? கலைஞருக்கு திமுக சம்பந்தம் இல்லையா? ஏங்க இது என்ன கலைஞருக்கு திமுக உங்க கட்சியில கடவுள் மறுப்பாளர் இல்லையா? எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சான்னு கேட்டாங்க. உங்க கட்சிக்குள்ள எல்லாரும் கடவுள் நம்பிக்கையாளர்களா, கடவுள் மறுப்பாளர்? அப்படி சொல்லல சார். நாங்க இல்லங்க, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கல்ல, உங்க கட்சிக்குள்ள கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்களா, முழுக்க கடவுள் நம்பிக்கையாளர்கள்? வெளிப்படையா சொல்லிருக்கோம் சார், எங்களுக்கு இருக்குன்னு இருக்கோம். உங்கள மாதிரி நாடக வச்சு உள்ள வச்சுக்கிட்டு அவங்க எங்க சொல்றாங்க கடவுள் நம்பிக்கை இல்லன்னு? திமுக எதிர்ப்ப தாவேக்கா கூர்மைப்படுத்தாம
பாஜக மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவதன் மூலமாக இதை மடைமாற்றணும் இல்ல நீர்த்து போக செய்யணுங்கிறதுக்காக பாஜகவை இன்னும் கூர்மையா எதிர்க்கணும்ன்ற விமர்சனம் வைக்கப்படுதா? வெற்றி பெருமா விஜயின் வியூகம் அப்படின்னு தலைப்புல பேசிட்டு இருக்கோம்ல, அப்படிதான் நினைச்சிட்டு நான் வந்தேன். ஆனா 2 பேனலிஸ்ட் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அதுதான் அவர்களுடைய வியூகமாக இருக்கலாம். ஆனா அதை அவர் மேடையில் அவர் நேர்மையாக பேசல. அது போக அடிப்படை நேர்மையற்ற செயலாக எனக்கு வேற ஒன்று தோன்றுகிறது. தளபதி தளபதி தளபதி, எங்க தலைவர் தளபதி, எங்க தலைவர் தளபதின்னு நண்பர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்கெல்லாம் தளபதின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே அரசியல் அரங்கத்துல வேறொருவரை தளபதின்னு அந்த கட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன அடிப்படை நேர்மையோட அதே முன்னொட்டை இவர்களும் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே நேர்மையற்ற அடித்தளத்திலிருந்து தான் இவங்க மேலெழுந்து வருகிறார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் முதல்ல வருது. இன்றைய அரசியல் சூழல்ல விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதுங்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடக்கவே நடக்காது. இன்றைய அரசியல் சூழல்ல விஜய் என்ன வியூகம் வச்சிருக்கிறாரு? அவர் வியூகம்னு ஏதாவது வச்சிருக்கிறாரா? அவர் வியூகம்னு எதுவுமே வச்சிருக்காத ஒரு சூழல்ல அவர் தனியா போட்டியிட போறதுதான் அவருடைய வியூகமா? அல்லது ஏதாவது ஒரு கட்சியோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வியூகமா இருக்கலாம். யாரு? ஜன் ஸ்வராஜோட இப்போதைக்கு கூட்டணி ஒரே ஒரு கட்சி தான் விஜயின் தலைமையை ஏற்று அந்த கூட்டத்துக்கு வந்திருக்குது, ஜன் ஸ்வராஜ்ங்கிற கட்சி. அது தமிழ்நாட்டில் கிளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரு வியூக வகுப்பாளராக அந்த மேடையில வரல, விருந்தாளியாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கூட்டணி கட்சி தலைவராக வந்திருக்கிறாரோ என்னவோ. இல்ல 1 வருஷம் இருக்கு இல்லையா தேர்தலுக்கு. அதற்குள்ள எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணியில சேருவோம், விஜயத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டோம்னு வரிசை கட்டி நிக்கிறத சமூகத்துல எல்லா வீதிகள்லயும் பார்க்க முடியுதுன்னு நம்ப சொல்றீங்க. அப்படி எந்த அடையாளமும் இல்ல. 67ல திமுக ஜெயிக்கும் போது சமூகத்துல எதிரொலிச்சது, 77ல எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது சமூகத்துல எதிரொலிச்சது. இப்போ விஜய் ஜெயிக்க போறாருங்கிற மாதிரி எந்த அறிகுறியும் சமூகத்துல எந்த இடத்துலயும் இல்ல. மேற்கோள்களே அந்த 2 வருடங்கள் தானே சொல்லப்படுது தாவேகா தரப்புல, விஜய் தரப்புலயே. விஜய் தரப்புல 77 மாதிரி தாவேகா 2026 அவங்க எந்த அடிப்படையில கிளைம் பண்றாங்கிறது தெரியலன்றேன். அவங்க அப்படி கிளைம் பண்றாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, நாதாகாவுக்கு எதிராக அவ்வளவு உணர்ச்சிகளும் வீதியில பொங்கி பிரவாகம் எடுக்கணும். அப்படி எதையும் விஜய்க்கு ஆதரவாகவும் ஓடணும். ஆனா அப்படி எந்த நீரோட்டத்தையும் காணும் வெளியில. 1 பாயிண்ட் ஃபோக்கஸா இருக்காங்களா? திமுக எதிர்ப்புங்கிறது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா? ஒரு புதிய கட்சி எல்லோரையும் எதிர்ப்பை பரவலாக்குற போது அந்த எனர்ஜி முழுக்க அந்த கோட்பாடோட அந்த கொள்கையோட அவர் பேசுற மாதிரி தெரியல. அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவர் செய்ய வந்த மாதிரி தெரியுறாரு. அவருக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. திமுகவை எதிர்க்கணும். 2 விஷயம். திமுகவின் கொள்கைகள் அனைத்தையும் தங்களுடைய கொள்கைகளாக டிக்ளேர் பண்ணணும். அதன் மூலமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில கொண்டு வருவதற்கு அல்லது திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை உண்டு பண்ணணும். நம்பர் 1 அஜெண்டா. நம்பர் 2, இதே சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம்ங்கிற முழக்கங்களை முன்வைத்து அரசியல் பேசு. அப்படி பேசி திமுக கூட்டணிக்கு போகின்ற மைனாரிட்டி சமூக வாக்குகளை தங்கள் பக்கம் பிரிச்சு கொண்டு வா. இந்த 2 அசைன்மெண்ட்டுக்காக அவர் கட்சிக்குள்ள வரார். கட்சி எடுத்துட்டு இங்க உள்ள வந்திருக்கிறாருங்கிறது தான் அவர் பேசும்போது தெரியுது. பாஜகவை கூர்மையா எதிர்க்காம, அந்த எதிர்ப்பை தீவிரப்படுத்தாம சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை எப்படி விஜயால பெற முடியும்? அது அவர் தான் செய்யணும். அவர் செய்யறாருல, அதை தைரியமாக அந்த வேலையை உருப்படியா செய்ய அவருக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு? அதை பற்றி பேசுவதற்கு ஹிந்திங்கிற பெயரை சொல்றதுக்கு பயப்படுறாரு, பதுங்கிறாரு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு, இவங்களுக்கு வாங்க வேண்டிய உரிமை இருக்கு. யானை கையில துதிக்கையில ஒரு குழந்தைய கையில வச்சிருக்கு, காலில் போட்டு மிதிக்க போகுது, தப்பிச்சு போவது அந்த குழந்தையின் உரிமை, தப்பிச்சு போவது அந்த குழந்தையின் உரிமைன்னு இவங்க எங்கேயோ ஒரு மூலையில இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க. யானைக்கு எதிராக ஒரு குரலை கூட எழுப்ப மாட்டாங்க. இவங்க அது யானையை எதிர்க்கிறார்கள்னு எல்லாரையும் நம்ப சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ஊழலை பற்றி பேசுறாங்கல்ல, அந்த குடும்ப அரசியலும் பேசுறாங்க, குடும்ப அரசியலும் பேசுறாங்க. அதாவது எஸ் ஏ சந்திரசேகரோட பையன் நடிகரானவர் நடிகர் விஜய், அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய், அவர் லைகாஸ்ல ஒரு இயக்குனராக போறாரு.
எல்லாமே நேரடியாக போட்டியில் எந்த விதமான பின்பலமும் இல்லாமல், ஃபேமிலி பேக்கப் இல்லாமல், ஃபேமிலி போய் எஸ்.ஏ. சந்திரசேகரன் போய் விஜயகாந்த் காலில் விழுந்து அவரை கூப்பிட்டு வந்து பையனை தூக்கி விடுன்னு கேட்காம, எந்த சப்போர்ட்டும் ஃபேமிலி சிஸ்டத்துலேருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தான் சுயம்புவாக எல்லாருமே எழுந்து வந்திருக்கிறாங்க. ஊழலை பற்றி பேசுகிறாங்க. இன்கம் டேக்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இவருக்கு இருக்கா இல்லையா? பொதுவாகவே சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடிகர்களுடைய ஊதியம், அப்புறம் அவங்களுடைய கணக்கு, வரி போன்றவை பற்றி மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. சினிமா துறை ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழல்ல, அவங்க வங்கிகளில் கடன் வாங்கி படம் தயாரிக்க முடியாத ஒரு சூழல்ல கருப்பு பணம் புழங்குவதை தடுக்க முடியாது அப்படின்னு பல பிரபலங்கள் பல இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பின்னணியில, இந்த பின்னணியிலிருந்து தான் விஜய் வந்து ஊழல் பற்றி பேசுவதையும் கருப்பு பணம் பற்றி பேசுவதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டுட்டு வர்றேனே அப்படின்னு ஒவ்வொரு மேடைக்கும் அந்த வருமானத்துக்கு எல்லாம் ஐடி கட்டியிருக்காரா, ஐடிக்கு கொடுத்திருக்காரா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா? இவங்களுடைய முதல் மாநாட்டுக்கான செலவு என்ன, அந்த செலவை பற்றி அவர் ஓப்பனா ஒரு டாக்குமெண்ட் வெளியில போட்டிருக்காரா? யார் யாரிடமிருந்து பணம் வாங்கினோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரா? வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற தன்மைனா எல்லாத்தையும் திமுகவுக்கு மட்டுமே வைக்கிறது அரசியல் இல்லை. தாங்கள் உங்கள யார் புனிதரோ அவர் முதல்ல கல்லறியுங்கள்னு இயேசுநாதர் சொன்னதை மக்கள் சொல்லுவாங்க. வீதிக்கு போகும்போது மக்கள் சொல்லுவாங்க. அவருக்கு நேர்ந்த நெருக்கடிகள் வந்து ஒரு வேளை இந்த ஒரு அசைன்மெண்டா அவர் மேல திணித்து இருக்க கூடுமோ அப்படிங்கிற சந்தேகம். மக்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு பிரபலமான ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டாரே அப்படின்னு எல்லோரும் பதட்டப்படுறாங்கன்னு தானே அவர் சொல்றாரு. கமலஹாசன் மக்களுக்கு பிடிச்சவர் இல்லையா? இன்னொரு சூப்பர் ஸ்டார் மக்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிச்சவர் அரசியலுக்கே வராம ஒதுங்கி போகலையா? அந்த நான் விஜய் படம் பார்ப்பேன், அஜித் படம் பார்ப்பேன், கமல் படம் பார்ப்பேன், ரஜினிகாந்த் படம் பார்ப்பேன், தனுஷ் படம் பார்ப்பேன், சிம்பு படம் பார்ப்பேன். அப்ப கூட உதயநிதி படம் பார்ப்பேன்னு சொல்ல மாட்டாரு பாத்தீங்களா? எதுக்கு சொல்லணும்? நான் பாக்குற படம், நான் பாக்குற இதெல்லாம் வெட்டி பேச்சுங்க. எங்க இருந்து கத்துட்டு வரீங்க அரசியல? எங்க தளபதி பத்தி அப்படி பேசுறீங்க, சும்மா பேசாதீங்க. அப்ப கூட எங்க தளபதி பத்தி அது என்ன பேசுனது? உங்க தளபதி பத்தி என்ன பேசுறது சொல்லுங்க. உங்க தளபதி பத்தி என்ன பேசுறது சொல்லுங்க. சொல்லுங்க என்ன பேசுனீங்க? சொல்றீங்க. என்ன பேசுனீங்க? எஸ்எஸ்சியோட பையன் சொன்னா தப்பா? ஆமா. எஸ்எஸ்சி எப்படி தப்பு? அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஐயோ கொடுமையா. எஸ்எஸ்சி பையன் சொல்றது தப்புன்னு சொல்றாரு. என்ன பேசுறாரு? எஸ்எஸ்சி பையன் சொன்னா தப்புன்றாரு. இவரை போய் ஸ்போக்ஸ் பர்சனா வேற போட்டுருக்காங்க. சார் பேசுவோம் சார், இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். சரி, இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். அது உங்க வேலை இல்லையா? அது உங்க கருத்தியல் ரீதியா பேசலாம். அது உங்க வேலை இல்ல. தளபதி அவர்கள் இல்லங்க கட்சிக்கு பேசுறவங்களே இப்படி பேசிட்டு இருக்காங்க. விஷயத்துல அவங்க பேசக்கூடாது. கருத்து தனிப்பட்ட ஒன்னும் விமர்சனங்கள் வைக்கலையே. யார் படத்தை பார்க்கணும் தனிக்கூடாதுங்கிறது அவங்கவங்க தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பொலிட்டிக்கல்ல வந்து அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் எல்லா பேர் மத்திய அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு தாலக மேடையில பேசுனாங்கல்ல தலைவர் இளைஞரணி தலைவர் போலி அப்பாக்களுடைய காலம் எங்க கட்சியில பிரிவிலேஜ்ங்கிறது எல்லாம் போலி அப்பாக்களுடைய காலம்னு இன்னைக்கு அவங்க மேடையில பேசுனாங்க. அவங்க நம்பர் 2 பேசினாரு. 7 பேர் இருப்பாங்க. அடுத்தவனுக்கு மட்டும் ஆலோசனை சொல்ல கூடாது. 7 பேர் அடுத்தவனுக்கு மட்டும் பேசுவோம். இடைவேளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவார்கள். உங்க நேரம் வரும்போது நீங்க பேசலாம். நீங்க பாலிடிக்ஸ் ஒரு நொடி சார். இல்ல சார், அவர் அமைதியா தானே இருந்தார். 35 நிமிஷம் அவர் அமைதியா தான் இருந்தார். 8:35க்கு தான் நான் போனேன். ஏன் பதறாங்க? எஸ்எஸ்சி பையன் சொன்னா ஏன் பதட்டம் வருது? எஸ்எஸ்சி பையன் சொன்னா ஏன் பதட்டம் வருது? சார் எஸ்எஸ்சி பையன் தான். சரி பேசுவோம் சார். நான் வரேன் சார், இடைவேளைக்கு வரேன். ஜேசன் என்ன பர்சனல்? உதயநிதி ஸ்டாலின் பையன் சொன்னா பர்சனல் இல்ல. சார் பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க சார். பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. சினிமா என்னங்க? சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. சரி நான் இடைவேளைக்கு ஜேசன் சஞ்சய் யாரு? அவருக்கு எப்படி லைகாஸ்ல படம் கொடுக்கறாங்க? ஜேசன் பிறப்பின் அடிப்படையில் ஜேசன் சஞ்சய்க்கு எப்படி லைகால? ஓகே சார், நான் வரேன் சார். வீர விக்னேஷ் இடைவேளைக்கு பிறகு பேசுறேன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச தொடக்கிறது திரு ஷானவாஸ். 2026 தேர்தலுக்கு திமுக எதிர்ப்பு பிரதானம். திமுக அதிமுகங்கிற அந்த இருதுருவ அரசியல்ல அதிமுக இடத்துக்கு இப்போ யார் வந்துடுறது, இல்லை எலெக்ஷனுக்கு முன்பாக யார் வந்துடுறதுங்கிறது தான் பிரதான நோக்கமாக தெரியுது. தாவேக்காவும் அதான் நோக்கம், பாஜகவுக்கும் அதுதான், திரு சீமானுக்கும் அதுதான். அதுல ஒரு முதன்மை இடத்துக்கு வருகிறதன் மூலமாக இந்த இருதுருவ அரசியலுக்குள்ள நம்ம வந்துட மாட்டோமான்னு யோசிக்கிறாங்க. அதற்கான ஸ்ட்ராட்டஜியில தாவேக்கா பயணம். அதாவதுங்க, பாஜக அல்லாத அதிமுக போன்ற ஒரு கட்சி திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும். நீங்கள் இப்போ திமுக ஆட்சியின் மீது குறைகள் குற்றங்கள் சொல்லி களத்துக்கு வர்றது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக தான் இருக்கும். நாங்கள் நடத்தின அவ்வளவு போராட்டங்களை நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும்.
சட்டமன்றத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ண பதிவுகள் இருக்கு. நாங்க சொல்லி பின்வாங்கப்பட்ட சட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் அதிமுக செய்யல, மற்ற எந்த எதிர்க்கட்சியும் செய்யல. அந்த இடத்தை தான் அண்ணாமலை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா திமுகமான திமுக எதிர் அரசியலை தன்னை நோக்கி திருப்பினார். அந்த இடத்துல எதிர்க்கட்சி பாஜகன்னு சொன்னார். அது ஏன்னா அதிமுகவுடைய செயலின்மையால். அப்போ விஜய் கட்சி தொடங்குறாருன்னு சொன்னோன்னா நான்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறேன், விகடனில் வந்திருக்குது. அதிமுக இடத்தை அவர் பிடிப்பாரு, அந்த அளவுக்கு எதிர் அரசியல் செய்வாருன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் ஓராண்டில் பார்த்தா அதிமுகவே பரவாயில்ல, எடப்பாடியே பரவாயில்ல, திமுக எதிர்ப்புல ஓரளவாவது களத்தில் நின்றுருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜயுடைய செயலின்மை வெளிப்பட்டிருக்கு. அப்போ நீங்க அதிமுக இடத்தையும் கூட எப்படி பிடிப்பீங்க? எந்த அடிப்படையில் பிடிப்பீங்க? ஓராண்டுல என்ன நீங்க எதிர் அரசியல் பண்ணிருக்கீங்க? திமுக எதிர் அரசியலை கூட நீங்க செய்யல. அப்புறம் இவங்க எடுத்த எடுப்புலயே 77, 67, அப்புறம் விஜயகாந்த் களத்துக்கு வந்ததையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சினிமால இருந்து வந்த எம்ஜிஆர் ஜெயிக்கலையா, சினிமால இருந்து வந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகலையா, 67 அண்ணா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ட்ராக் இருக்குன்னு பாருங்க. திமுக கட்சி தொடங்கி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட தேர்தலில் போட்டியிடாம கள அரசியல் பண்ணாங்க. 57 தேர்தலில் நின்று 15 இடம் ஜெயிச்சாங்க, 62 தேர்தலில் 50 இடம் ஜெயிச்சாங்க. 67 தேர்தலில் 7 கட்சி கூட்டணி அமைத்து எப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம், எவ்வளவு பெரிய தலைவர்கள், ராஜாஜி, காகிதம் இல்லத்து, மாப்போசி, ஆதித்தனாரு, இடதுசாரிகள்னு ஒரு பெரிய ஜம்பா அலைன்ஸ், மெகா அலைன்ஸ். அதை பண்ணது மட்டும் இல்லை, அதற்கு களமாக மொழி போராட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த அரிசி பஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த சூழலும் அரசியல் கொதிநிலையும் கூட்டணியும் அதற்கு முன்னால் ஒரு 20 ஆண்டு கால தீவிர அரசியல் பயணமும் சாதகமா மாறிச்சு. 77 எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு? 77 ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் மாவட்ட செயலரானது யாரு? எம்ஜிஆருடைய 2 பக்கமும் இருந்த நிர்வாகிகள் யாரு? திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க, முக்கியமான நிர்வாகிகள். அந்த கட்சியில 25 ஆண்டு காலமாக செயல்பட்ட செயல் வீரர்கள். அவங்களை கொண்டு வந்து ஒரு கட்சி தொடங்கி வச்சுட்டு இடைத்தேர்தலை சந்திச்சார். நீங்க இடைத்தேர்தலை சந்திச்சீங்களா? நீங்க மாநாடு நடத்தின விக்கிரவாண்டியில தேர்தலை சந்திச்சீங்களா? இடைத்தேர்தலை சந்திச்சு தானே தன் பக்கம் எம்ஜிஆர் தன் பார்வையை திருப்பினாரு. எல்லா கட்சியும் அவர் அப்பவும் கூட்டணி வச்சார். அவரு அப்பவும் அந்த 77 தேர்தலில் கூட திமுக தனியா நின்னது, எம்ஜிஆர் தனியா நின்னாரா சொல்லுங்க? விஜயகாந்த் எப்படி வந்தாரு? அதனாலேயே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய கூட்டணி கட்டமைக்க முடியாமலே போயிரும் இருக்கா? அதெல்லாம் சொல்றதுனால அதெல்லாம் நீங்க சொல்றது இல்லன்னு சொல்றோம். 67 நீங்க சொல்றது கிடையாது. 77 உங்களுக்கு களம் வேறு, இந்த களம் விஜயகாந்தே உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது. அவர் 2 கட்சி தீவிரமா எதிர்த்தாரு, களத்துக்கு போனாரு. முதல் தேர்தலில் அவர் நின்னாரு. அவர் கட்சி தொடங்கி வச்சுட்டு 5 தேர்தலுக்கு சும்மா இல்ல, கட்சி தொடங்கின உடனே அந்த தேர்தல் அவர் நின்னாரா இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரா இல்லையா? 2வது தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் இருந்து அவங்க போட்டி போட்டாங்க. உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 2009 12 விழுக்காடு ஓட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் தான் அவர் போய் அதிமுக கூட்டணி சேர்ந்தாரு. அதோட முடிஞ்சது. அப்போ நீங்க இப்பவும் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போடலன்னு அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் இல்ல, அவர் ஏன் மேடை ஏற்றினாரும் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், 1949 ஃபார்ம் பண்ண கட்சி திமுக, 2வது ஓல்டஸ்ட் ரீஜனல் பார்ட்டி. அவங்க ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணாங்க 2021க்கு? அவங்களுக்கு தான் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. அப்புறம் நீங்க களம் மாறிடுச்சு. 67 77 இருந்தது, இப்ப கிடையாது. அண்ணா மாதிரி உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் பேஸ் இப்ப எந்த கட்சிக்குமே கிடையாது. இந்தியாவிலே எந்த கட்சிக்கும் கிடையாது. சந்திரபாபு நாயுடுக்கு கிடையாது, அகிலேஷ் யாதவுக்கு கிடையாது. அதை எதிர்க்கணும். அந்த பிரதான ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கிறதுல அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, சீமான் இருக்காரு, விஜயும் இருக்காரு இல்லையா? திமுகவை எதிர்க்க வேண்டிய விதத்துல எதிர்க்கணும்ன்ற அதுலதான் அந்த பைனரி பாலிடிக்ஸ்குள்ள அதிமுக இல்ல பாஜக அந்த ரேங்க்ல அப்புறமா தானே சீமான் இருக்காரு. அதுக்கப்புறம் கூட விஜய் இது கடைசியா தானே இருக்காரு. அவங்களும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகுது. ஏடிஎம்கே டிஎம்கே பவர்ல இருக்கிற பெர்செப்ஷன் கேம் தானே. அவரு இந்த இடைத்தேர்தலே சொல்றாரு ஷானவாஸ். நான் கேட்கிறேன், இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே பவர்ல இருக்கும்போது இடைத்தேர்தல இது பண்ணிருக்காங்க, பாய்காட் பண்ணிருக்காங்க. அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பவர்ல இருக்கும்போது, ஆமா பவர்ல இருக்கும், சாரி எதிர்கட்சியா இருக்கும்போது ஏடிஎம்கே பவர்ல இருக்கும்போது டிஎம்கேவும், டிஎம்கே பவர்ல இருக்கும்போது ஏடிஎம்கேவும், அதுவே நடந்திருக்கு. அதுக்காக ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், மெயினா ஒரே ஒரு என்னன்னா ஒரு பெர்செப்ஷன். இது திமுகவை யார் வலுவா எதுக்குறா அவங்களுக்கு ஓட்டு போடுவோம், அதான 26, அதான அப்படித்தானே ஒரு பெர்செப்ஷன் உருவாகும் மக்கள்கிட்ட, வாக்காளர்கள்ட்ட. அப்போ அதிமுக இருக்கு, எதிர்த்துட்டு இருக்காங்க. பாஜக திரு அண்ணாமலை ரொம்ப வீரியமா எதிர்க்கிறாரு, திரு சீமான் அதை விட வீரியமா எதிர்க்கிறாரு.
அப்ப இந்த ரேங்கிங்ல 4வது இடத்துல இருக்கிற விஜய் இவங்களோட ஒப்பீடு செய்யற போது 26 எங்களுக்கு வசப்பட்டுரும், நீங்க நம்பிக்கையோட இருங்கிற பெர்செப்ஷன் கேம்க்குள்ள எப்படி வருவாருன்றது அவர் ஜெயிச்சிருவாரு. பொதுவான ஒரு கேள்வி. அவர் ஜெயிச்சிருவாரு, பிரசாந்த் கிஷோர் தமிழ பேசுவாருன்னு நான் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளரா இருந்தா சரி, மத்தியில் இருக்கிற கட்சியும் கேள்வி கேட்கணும், மாநிலத்தில் இருக்கிற கட்சியும் கேள்வி கேட்கணும். செலக்டிவா ஒரே ஒரு கட்சி கேட்கறது பத்திரிகையாளர் கிடையாது. ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர்ங்கிறது தான் என்னுடைய பத்திரிகையாளரோட டெஃபினிஷன். தர்மத்துல அது இருக்கு. இப்படி ஸ்பீக்கிங் ஆளுங்கட்சிகளை ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர் தான் ஜெர்னலிசம். அது உங்களுக்கு சார், உங்களுக்கு வேற டெஃபினிஷன் இருக்கலாம் சார். என்னோட டெஃபினிஷன் தான் சார். பத்திரிகையாளர் அப்படிங்கறது ஜெனரலா சொல்றீங்க. என்னோட சார் உங்களுக்கு ஒரு philosophy இருக்கு, எனக்கு ஒரு philosophy இருக்கு. உங்களுக்கு நீங்க வச்சுக்கங்க சார். மத்தவங்க எல்லாரும் எப்படி பேசுறாங்க சொன்னா பரவாயில்ல. ஆளுங்கட்சியை எதிர்த்து ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர், அது ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரலா இருக்கட்டும். நான் விஜய் வந்து எப்படி பண்ணட்டும் இத சொல்லுங்க. ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர் சொல்லுங்க. அதான் ஆளுங்கட்சியை எதிர்க்கணும்னு எப்படி சொல்றீங்க? அதான் சார் பவர். பவர்ஃபுல்லா இருக்கணும் தான் சார். வந்து எதிர்க்கிறது இல்ல சார். ஆட்சியில இருக்கணும் சார் பவர். எதிர்க்கிறது இல்ல சார். ஆட்சியில இருக்கணும் சார் பவர். உண்மையே சொல்றேன். அது இல்ல உண்மை அதுதான் சொல்றேன். பவர் கிட்ட பேசணும். பவர் இல்ல நான் என்ன கேக்குறேன், வர இடைவெளிக்கு வந்து விஜய் எப்படி திமுக வெற்றினா இல்ல சார், நீங்க பிராண்ட் பண்ணாதீங்க சார். திமுக நீங்க எப்படி ஆதரிச்சு பேசுறீங்க, எதிர்த்து பேசுறீங்க. இல்ல ரகு நான் நிறைய நேரம் இதுல உங்களுக்கு என்ன கோவம்? இல்ல முதல் சுற்றுல நான் நிறைய நேரம் கொடுத்திருக்கேன். இடைவெளிக்கு தியரி சொல்றீங்கல, என்னோட தியரி சார். உங்க தியரில சொல்லுங்க. உங்க தியரி வேற, எல்லாருக்கும் தெரியும். நீங்க அப்படி சொல்லல சார். என்ன ஜர்னலிஸ்ட் என்ன சொல்லல. ஐ அம் ஸ்பீக்கிங் ஃபார் மை செல்ஃப் சார். உங்க தியரி நீங்க வச்சுங்க சார். சரி, நான் இடைவெளிக்கு போறேன். திரு வீர விக்னேஷ், திமுக எதிர்ப்புல அதிமுக, பாஜக, சீமான் இவங்க தான் டாப் 3ல இருக்காங்க. ஒரு பெர்செப்ஷனா 2026க்கு ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய கட்சின்னு வாக்காளர்களுக்கு மக்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் உருவாகணும் அப்படின்னா அந்த ரேங்கிங்ல தாவேகா எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அவங்க லைனுக்கு வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, திரு உதயநிதி அவர்கள் வந்து ஏன் ரெட் ஜெயின் நடத்துறாருன்னு நான் கேட்கல. அவர் பிறப்பின் அடிப்படையில் ஏன் துணை முதல்வர் ஆனான்னு தான் கேட்டேன். அதாவது திமுகவினர் வந்து அரசியலே தொழிலா பண்றதுனால எது தொழில் எது அரசியல்னு தெரியாம இருக்கலாம். அதனால திமுக பத்திரிகையாளருக்கு இதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். எப்படிங்க உறுப்பினர் அட்டை வச்சிருக்கானா உங்களுக்கு தெரியுமா? எப்படிங்க சொல்றீங்க? உறுப்பினர் அட்டையோட எப்படி சொல்றீங்க? இது அபாண்டமான உறுப்பினர் அட்டையோட ரீசன்ட்டா பேசுறாங்க. இது அவதூறு. இல்ல நீங்க அனுமதிக்கிறீங்களா? அனுமதிக்கவே முடியாது. இல்ல நீங்க அனுமதிக்கிறீங்களா? நம்ம ரகுவையும் பத்திரிகையாளர் கேட்டிருக்கோம். பர்சனல் தலைவர் பர்சனல் அட்டாக் பண்றாரு. பர்சனல் அட்டாக் பண்ணவே இல்லையே. நீங்க உள்ள எத அட்டாக் தலைவர் பண்ணதாக பர்சனல் அட்டாக். பர்சனல் அட்டாக் மேடையில பேசுனதா பர்சனல் அட்டாக். முதிர்ச்சி இல்ல. தெளிவு இல்லாம எங்க தலைவர கட்சியில வீர விக்னேஷ் எங்க கட்சியில தனி மனித தாக்குதல் என்னன்னு சொன்னாதானே தெரியும். எங்க கட்சியில எது தனி மனித தாக்குதல்? எங்க கட்சியில அப்பா தலைவர், பையன் இளைஞரணி தலைவர். இப்ப எங்க தலைவரோட அப்பா தான் எஸ்சிசி அவர்கள், நாங்க ஒத்துக்கிறோம். எங்க பையன் தான் ஜெய்சன் அவர்கள். அவர்கள் எல்லாம் பொறுப்புல இருந்தாங்கன்னா நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். என்ன சொன்னாங்கன்னா ஒரு நோடி சார் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமிலிங்கிற பிரிவிலேஜ் இல்லாம அப்பாங்கிற பிரிவிலேஜ் இல்லாம விஜயால இந்த உச்சத்துக்கு வந்திருக்க முடியும். சார் சினிமால ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு அரசியல் உண்டான வாரிசு அரசியல்னு சொல்றதுனால வருது பிரிவிலேஜ். நான் வந்து உட்கார்ந்திருக்கேன்னா எங்க அப்பா தான் என்ன படிக்க வச்சிருப்பாரு. எங்க அப்பா தான் நல்லது. இது நம்ம இது வந்து பொலிட்டிக்கல் क्वेश्चनக்கு வந்துருங்க. அத பர்சனல் அட்டாக் பண்ணனால நான் என்ன சொல்றேன்? எது பர்சனல் சொல்லுங்க. வாரிசு அரசியலை பற்றி எதிர்க்க கூடாதுன்னு சொல்லல. வாரிசு அரசியல் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதுதான், ஜனநாயகத்துக்கு அது முரணானது தான். ஆனால் அதை கேட்கறதுக்கு எங்களை மாதிரி வாரிசுக்கே சம்பந்தம் இல்லாத எங்க தலைவர் மாதிரி எங்க கட்சி நாங்க பேசலாம். ஆனா நீங்க எந்த கட்சியை நோக்கி கேட்கறீங்க? நாங்க அன்புமணியை நாங்க கேட்கலையங்க, ராகுல் காந்தி நான் கேட்கலையங்க, அகிலேஷ் யாதவ் நான் கேட்கலங்க, எந்த கட்சி நான் கேட்கல. ஏன்னா எந்த கட்சி கேட்க முடியாது. நீங்க திமுக மட்டும் கேட்கறீங்க, அதான் பிரச்சனை. வாரிசு அரசியல் பிரச்சனை இல்ல, அவங்க விருப்பம் உதயநிதி தான் பிரச்சனை. உங்களுக்கு நாங்க பாமக நான் சொல்றேன், நம்ம பேச முடிச்சவங்க சொல்லுங்க. பத்திரிகையாளரு அந்த ஆளும் வந்தாலுமே இவங்களுக்கு திமுக ஒவ்வாமை திராவிட பத்திரிகையாளர்கள் போர்வையில திமுக ஆதரவா இருக்கு. ஓகேவா? நீங்க அது ஓகேவா? அது சொல்லுங்க. நீங்க வாரிசுன்னு சொல்லி அன்பு நான் சொல்றேன், கேக்குறேன். ராகுல் காந்தி கேக்குறீங்க, எல்லாமே கேக்குறோம். நான் சொல்றேன். இல்ல நேரம் அவரே பதில் சொல்றேன். இவர் இல்ல ரகு இல்ல நிறைய நேரம் கடந்து இல்ல ரகு நான் பேசி முடிக்கிறேன். அதாவது ஒரே ஒரு லைன் சொல்றேன். 15 ஒரு லைன் நிகழ்ச்சியில 15 பத்திரிகையாளர்கள் வந்து பேசுறாங்கல்ல, என்னைக்காவது
மத்த கட்சிகள் உள்ள வாரிசு எல்லா வாரிசுமே ஜனநாயகத்துக்கு எதிரானது தான். எல்லா வாரிசும் ஜனநாயகத்துக்கு எதிரானது. எல்லா வாரிசும் ஜனநாயகத்துக்கு பொதுவா முதல்ல பூசுவாங்க. ஆமா, ஆமா. சந்திரபாபு நாயுடு அகிலேஷ் யாதவுக்கு பெரியார் கிடையாது, அண்ணா கிடையாது, அந்த மாதிரி கருத்தியல் தலைவர் கிடையாது. அவரு வாரிசு தப்பு தான். யார் ரைட் சொன்னாரு? நீங்க வேணா கூட்டணி போல சரி, நீங்க அவங்க வேணா கூட்டணி போல சரி சொன்னீங்க, நாங்க சொல்ல மாட்டோம். தவறுதான். இல்ல, நான் ஜென்ராம் சார் எந்த வாரிசே நாங்க கேள்வி கேட்கல. அவங்களுடைய கொள்கையை தான் எதிர்க்கிறோம். அதனால சரிங்கிறது கிடையாது. ஒரே ஒரு நொடி சார். இல்ல, பொலிட்டிக்கல் क्वेश्चन பதில் சொல்லிட்டாங்க. பொலிட்டிக்கல் क्वेश्चन டைரக்டா சொல்றேன் சார். முதல்வர் அவர்கள் வரவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கிற வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டோட உள்ளர்த்தம் என்னன்னா, தமிழ்நாடு எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, எங்க குடும்பத்துக்கு வேற யாரும் அரசியலுக்கு வராதீங்கன்னு. இந்த பண்ணையார் மனப்பான்மையை 2026 அடியோட வேரோட புடுங்கி எறிவோம். அதை எங்க வெற்றி தலைவர் தளபதி செஞ்சு காமிப்பார். சரி, ஓகே. சரி, அவர் திமுகவை எதிர்க்கிற பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள், திமுகவை ஆதரிச்சு ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ்ல பேசுறவங்க எப்பவுமே பேசுறவங்க எப்பவுமே இல்ல ஒரு நொடி சார். நீங்க நிறைவு செய்யணும். நம்ம இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பேசுறோம். சொல்லிட்டு உட்கார்ந்துட்டீங்கல்ல. இல்ல, நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல பேச போறோம். ஒரு பதற்றம் இல்ல. இல்ல, வீர விக்னேஷ், இல்ல வீர விக்னேஷ், உங்களுக்கே இன்னொரு தொலைக்காட்சியில நேரம் ஆயிட்டு திமுகவை பாஜகவுக்கு முட்டு முடிக்கணும். பரிவார சங்கிகள் பூரா பத்திரிகையாளர் பேர் தான் வர்றாங்க. அவங்க நடுநிலையாளர். அதெல்லாம் நடுநிலையாளர். தனிப்பட்டவர்கள் பிஜேபி எதிர்ப்பதை விட டிஎம்கே பிசிகே எதுக்கலீங்க. ஒரு நொடி. எங்க கௌரி லங்கேஷ் செத்துருக்காங்க. நீங்க எப்போதும் சங்கிமா இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு எப்போதும் பேசக்கூடிய நபர் இல்லை நீங்க. ஓகே, சரி. ஆதரிச்சா அது சார்பு, அது ஒரு தியரி. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல, தேர்தலில் வெற்றி பெற்றவங்க எல்லார்ட்டையும் பூத் லெவல் கமிட்டி இருக்கு. அந்த பூத் லெவல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும். பூத் லெவல் கமிட்டி போடுறதே வெற்றி பெற்ற மனநிலையை கொண்டு வர்றது சிலர் தான். அந்த பூத் லெவல் கமிட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்குங்கிற உத்தரவாதமும் கிடையாது. தங்களுடைய விருப்பங்களை தங்களுடைய தொழில் தர்மமாக மக்கள் மத்தியில நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்கல்ல, அது எடுபடவே எடுபடாது. ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறோம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது